இந்தியா, ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியன் பவுலர்ஸ கதற விட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நேத்து 311க்கு 6 அப்படின்னு டேவ முடிச்ச ஆஸ்திரேலியா இன்னைக்கு பேட்டிங்க கன்டினியூ பண்ணாங்க. ஸ்டீவ் ஸ்மித் வந்து சூப்பரா ஆடினாரு. அவருக்கு கூட கம்பெனி குடுத்த பேட் கமின்ஸ் அதுக்கும் மேல ஆடினாரு. நியூ பால் ஸ்விங் ஆகும்போது தேவையில்லாம ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜியா போடுறோம்னு சொல்லி அவங்கள வந்து கம்ஃபர்டபுளா ஆட வச்சாங்க. கேப்ஸ் நெறையா குடுத்து, சிங்கிள் ஈஸியா எடுக்க விட்டு, பேட் கமின்ஸ ஈஸியா ரன் அடிக்க விட்டாங்க. டைட்டா ஃபீல்ட் செட் பண்ணி, அவங்கள தூக்கி அடிக்க பார்த்து அவுட் பண்ண வைக்கலாம் அப்டின்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து அதெல்லாம் பண்ணல. ஈஸியா ஆடுங்கடா, நாங்க பார்த்துக்கிறோம்டான்னு பவுலிங் போட்டாங்க. முக்கியமா இந்த 2 பேர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஆடுனாங்க அப்டின்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியும்போது ஆஸ்திரேலியா அவங்க 5.3 ரன் ரேட்ல ஆடி முடிச்சாங்க. இது ஒன் டே மேட்ச்சா இல்ல டெஸ்ட் மேட்ச்சான்னே புரியல. ஸ்டீவ் ஸ்மித் அவரோட 34வது டெஸ்ட் 100 ரொம்ப ஈஸியா ஒரு பிரச்சனையும் இல்லாம எடுத்தாங்க. 2 ஸ்பின்னர் விளையாடுறோம். ஆனா, அந்த 2 ஸ்பின்னருக்கு நம்ம ஓவரே தரல பெருசா. அதுக்கடுத்து கடைசியா என்ன பண்ணாங்கன்னா, ஃபீல்ட் எல்லாம் முன்னாடி நிக்க வச்சு ஸ்பின்னர போட்டோனே, பேட் கமின்ஸ் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இத அப்பவே பண்ணியிருந்தா இந்தியா வந்து நெறைய விக்கெட் எடுத்திருக்குமே. ரோஹித் சர்மா கிட்ட ஒரு நல்ல கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜியே இல்ல. மட்டமா கேப்டன்சி பண்றாரு இந்த சீரிஸ் பூரா அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே வேணாம். ஏன்னா, முகமது சிராஜ் வந்து நல்லாவே பவுலிங் போடல. அவருக்கு வந்து பேக் டூ பேக் சான்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. பும்ரா வந்து நல்லா பவுலிங் போடுறாருன்னு சொல்லி அவர மில்க் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளோ தூரம் தான் பும்ராவால போட முடியும்? இதுக்கு அடுத்து ஐபிஎல் இருக்கு. இதுக்கு அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபி அப்புறம் ஆட வேணாமா? இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தா, பும்ரா கால புடிச்சாரு அப்படின்னா முடிஞ்சுச்சு இந்தியா. 700 ரன், 800 ரன் அடிப்பாங்க ஆப்போசிட் டீம். ஆனா, இத கூட புரிஞ்சுக்காம ஒரு கேப்டன்சி பண்றாரு ரோஹித் சர்மா அப்படின்னா, என்ன பண்றாருன்னு தெரியல. அவருக்கு டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன்சி பண்ண வரல அப்படின்னா, ரிட்டயர் ஆயிட்டு போகட்டும். ஏன் இவ்வளோ மோசமா கேப்டன்சி பண்றாருன்னு தெரியல. இப்ப ஆஸ்திரேலியா ஆல்ரெடி 450 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டாங்க. இந்தியா 150 ரன் அடிக்கவே ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க இப்ப டிக்ளேர் பண்ணாலுமே இந்தியா வந்து 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 300 ரன் கூட அடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்தியா வந்து இந்த மேட்ச தோக்கறதுல வந்து சந்தேகமே இல்ல. ஆனா என்ன ஆனாலும் சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத சிராஜ், கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே அடுத்த மேட்ச் உட்கார்ந்துட்டு, இல்ல ரிட்டயர் ஆயிருங்க. அடுத்த மேட்ச்ல நல்ல பிளேயர போடுங்க. நம்ம வந்து டீம குரூம் பண்றத பார்க்கலாம்.